என்று வைக்கப்படுது. இறைவனை போல ஆட்சி செய்யணும். இந்த சாதிக்கு ஆட்சி, இந்த மதத்துக்கு ஆட்சி இல்லை. கேட்கும் திறனுள்ளவன் கேட்பான். எனக்கு வேலை கொடு, எனக்கு நீர் கொடு, எனக்கு சோறு கொடு என்று கேட்பான். அவனுக்கும் கொடுக்க வேண்டும். கேட்காத, கேட்கும் திறனா கேட்க திறனற்ற உயிர்கள், மரம், செடி, கொடி, ஆடு, மாடு, கொக்கு, குருவி எல்லாவற்றுக்கும் இறைவன் வேண்டியதை கொடுப்பான் என்று நம்புகிறோம். அப்படி ஒரு ஆட்சியை செய்யணும். மரத்துக்கு வேண்டியதும் இறைவன் கொடுப்பான், வண்டுக்கு வேண்டியதும் கொடுப்பான், பூச்சிக்கு வேண்டியதும் கொடுப்பான், புழுவுக்கு வேண்டியதும் கொடுப்பான். அவன்தான் இறைவன். அப்படிப்பட்ட ஆட்சியை செய்கிறவனுக்கு பேர் தான் இறைவன். அப்படி இருக்கணும். இந்துக்கு ஒரு கட்சி, இஸ்லாமுக்கு ஒரு கட்சி, கிறிஸ்தவருக்கு ஒரு கட்சி, கல்லருக்கு ஒரு கட்சி, தேவேருக்கு ஒரு தேவேந்திர கட்சி, வன்னியருக்கு ஒரு கட்சி. எப்படி போன தமிழங்கையில இருக்கும் வெறும் குச்சி. என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? சாதி அரசியலானால் சகோதரத்துவம், சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் மனித நேயம் செத்து போகும். பணம் அரசியலானால் மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் சிரிக்கும் சிரிக்கும் சிரிக்கும். பணமே அரசியலானால் மக்களுக்கான சேவை என்பது செத்து போகும். அந்த முதலீட்டாளன், பணத்தை முதலீடு செய்கிற வேட்பாளனின் லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்காது. பணம் அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இதை தெரிந்து கொண்டு தேர்தல் களத்திலே நீ தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனைப் போல இருந்து ஆட்சி செய்கிறவன் தான் இங்கே தேவைப்படுகிறான். இங்கே மதத்தை காப்பாற்ற போராடுகிறார்கள் உங்கள் பிள்ளைகள். எங்கள் மலையை காப்பாற்ற போராடுகிறோம். இவர்கள் காசு வைத்து விட்டு போக வேண்டும், கார் வைத்து விட்டு போக வேண்டும் பிள்ளைகளுக்கு என்று நினைக்கிறார்கள். நாங்கள் சுவாசிக்க நல்ல காத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று கவலைப்படுகிறோம். இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்து விட்டு போக துடிக்கிறார்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். இவர்கள் சொத்து சுகத்தை சேர்த்து வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறார்கள். நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிடுற சோறு நஞ்சில்லாத சோற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறேன். நஞ்சில்லாத உணவு, அதுவே என் கனவு என்றார் என் அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அருமை பெற்றோர்களே, என்னினும் இல்லை என் தம்பி தங்கைகளே, தஞ்சையிலே 100 பேருக்கு 90 பேர் சிறு